Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. திடீர்னு என்னாச்சு அப்படின்னு யோசனை பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வர ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது 120 கிலோ இருந்த ஒரு ராணா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக உடம்பு மெலிஞ்சு ஆளே அடையாளம் தெரியாமல் தாடி மீசியாக ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கார். ராணாக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அப்போ கிட்னி செயலிழப்பு இருந்துச்சுன்னு ஒரு செய்தி வந்துச்சு. நடுவில் அவருக்கு சின்ன சின்ன ஹார்ட் ப்ராப்ளமும் இருந்திருக்கு. இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்தாலே என்ன ஆகும்னா அந்த பிபி எல்லாம் பயங்கரமாக ஷூட் ஆகும். அந்த பாடி பில்டட் ஃபிசிக் வேணும் அந்த படத்துக்கு பாகுபலிக்குன்னும் போது அது ஓவராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நீங்கள் இப்போ ஜிம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே மயங்கி உளுந்து ரத்த வாந்தி எடுத்து சாகிறவங்களெல்லாம் புனீத் ராஜ்குமார் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படி அந்த எப்படி சொல் டவல் எடுத்து மூஞ்சி துடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டாரு. பல நேரங்களில் பல பேரை பார்த்துருக்கலாம். ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் சாப்பிட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா உடம்பு பயங்கரமாக ஊதிரும். பெயின் காண்டி பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் நிறைய கொடுத்துருக்குறாங்க, ஸ்டெராய்டு டேப்லெட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது அந்த அந்த நோய்க்கு அது சாப்பிட்டா தான் அது குணமாகும். 4000-5000 கோடி சொத்துக்கு அதிபதி அவங்க தெலுங்குல அந்த இண்டஸ்ட்ரியில். அவங்க அவ்வளோ பெரிய குடும்பம், ராணா குடும்பம். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இருந்தால் கூட பார்த்தீங்களா இப்போ நோய் வந்துருச்சு இல்லை. இந்த நோய் வந்ததுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நமக்கு முதல்ல வந்து சொத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய உடம்பு தான். விஷால் இதுக்கு ஒரு உதாரணம். விஷால் பார்த்தீங்கன்னா இந்த பாலா படம் அவன் இவனில் நடித்தார். அது ஒரு மார்கன் மாதிரி நடிக்கணும் அந்த கேரக்டரு. அதனால் என்ன பண்ணார், 2 கண்ணையுமே வந்து சர்ஜரி பண்ணார். அதாவது தைச்சுக்கிட்டார் 2 கண்ணையுமே. அப்படி கண்ணை இழுத்து தச்சுட்டாங்க, 2 பக்கமுமே தச்சுட்டாங்க. அந்த மாதிரி அந்த வகையில் வந்து கிட்னி 2 கிட்னியும் மாற்றிருக்கு. யாருக்கு? நம்ம ரஜினிகாந்த். 2 கிட்னி மாத்தினதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா 173 174 அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தருக்கு நடக்கும். இப்ப கமலஹாசன்லாம் சரியான உதாரணமா. கமலஹாசன் எத்தனை கெட்ட போட்டிருக்காரு. உறுதி புனல் ஒரு படம் நடிப்பாரு, அபய் சண்முகின்னு ஒரு படம் நடிப்பாரு, தசாவதாரம்ல எத்தனை கேரக்டர். அதே மாதிரி சிற்பிக்குள் முத்துன்வாரு, மகாநதின்வாரு, அந்த குல்லாப்பு அபூர்வ சகோதரர்கள்வாரு, இது நம்ம அபய் சண்முகின்வாரு. எத்தனையோ கெட்டப்ல எத்தனையோ விதத்துல படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனா கமலஹாசனுக்கு எந்த பாதிப்பாவது வந்திருக்கா? ஃபைன் டைம்ஸ் அணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நியூஸில் ஒரு நடிகர்கள் பற்றி ஒரு அப்டேட் பார்ப்போம். அதில் திடீர்னு வந்த சமந்தாக்கு பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ராணா டகுபதி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆள் உள்ளியாகி அவருக்கும் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. என்ன ஆச்சு சார்? அது பாகுபலிக்கு அப்புறமா தான். ஏன்னா ஒரு 120 கிலோ கிட்ட அவர் வந்து வெயிட் ஏற்றிருக்காரு. அதுக்கப்புறமா போது அதனால ஆச்சா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. என்ன ஆச்சு? போயிட்டு அப்ராட்லாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. என்ன ஆச்சு சார் அவருக்கு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாகுபலி முடிஞ்சு பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுலேயுமே ராணா நடிச்சிருந்தார். அதில் அந்த பல்வாள் தேவர் கேரக்டர் அது வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். ஒரு கட்டுமஸ்தானமாக ஒரு உடம்பு, ஒரு பாடி பில்டிங் ஃபிசிக்கு. அது வந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். அவர் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6 அடி 2 அங்குலம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டு வெயிட்டு பயங்கரமான ஒரு பில்டப் ஃபிசிக்கு. அந்த படத்தில் அவர் வில்லனாக நடிச்சிருந்தது அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைலேஜாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து இருந்த ராணா அதுக்கப்புறம் திடீர்னு என்னாச்சு அப்படின்னு யோசனை பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வர ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது 120 கிலோ இருந்த ஒரு ராணா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக உடம்பு மெலிஞ்சு ஆளே அடையாளம் தெரியாமல் தாடி மீசியாக ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கார். அது எப்படி நம்ம பார்க்குறதுனே தெரில, எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனே தெரில. பாகுபலி முடிஞ்ச அந்த சூழ்நிலையிலே பார்த்திங்கன்னா ராணாக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அப்போ கிட்னி செயலிழப்பு இருந்துச்சுன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அது ஏன் அப்படின்னு நமக்கு தெரில. அது வந்து நம்ம அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ராணா அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் போய் கிட்னி மாற்று சிகிச்சை பண்ணிவிட்டு
கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காலே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்தியா திரும்பியிருக்காரு. நடுவில் அவருக்கு சின்ன சின்ன ஹார்ட் ப்ராப்ளமும் இருந்திருக்கு. இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்தாலே என்ன ஆகும்னா இந்த பிபி எல்லாம் பயங்கரமாக ஷூட் ஆகும். இந்த பிபி ஷூட் ஆச்சுன்னா இதய நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மல்டிப்புளாக சில பிரச்சனைகள் வந்து ராணாக்கு வந்திருக்கு. வயசு ஒன்றும் பெரிய வயசு கிடையாது, சின்ன வயசு தான். அப்படி இருக்கும்போது எப்படி இது திடீர்னு வந்து வந்துச்சு, எப்படி வந்து ராணாக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து சரியாக தெரியாட்ட கூட சில விஷயங்களை நம்ம யூகிச்சு பார்க்கும்போது அந்த பாடி பில்டட் ஃபிசிக் வேணும் அந்த படத்துக்கு பாகுபலிக்குன்னும் போது அது ஓவராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிப்பார்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பை நல்லா ஒரு மாதிரி பில்டப்டு பாடியை கொண்டு வரணும்னா ப்ரோட்டீன் பவுடர்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. பொதுவாகவே நீங்கள் இப்போ ஜிம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்து ரத்த வாந்தி எடுத்து சாகிறவங்களெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு லிமிட்டோடு இருக்கணும். ஒரு அளவு தான் எக்ஸசைஸாக இருந்தாலும் ஒரு அளவு தான். அதை தாண்டி நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா ஓவராக வந்து உங்களுக்கு பாடிக்கு வந்து ஒர்க் லோடு கொடுக்குறது. ஒரு பாடி அது ஒரு ஃபிசிக் அதுக்கு என்ன வந்து ஒர்க் லோட் கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். அதை தாண்டி நீங்கள் ஓவர் ஒர்க் லோட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பல நேரங்களில் வந்து ஹார்ட்லாம் வந்து சடன் ஃபெயிலியர் ஆகிடும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமார் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா, கன்னட சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். தமிழில் எப்படி விஜயோ அந்த மாதிரி வந்து கன்னடத்தில் புனித் ராஜ்குமார். ஆனால் புனித் ராஜ்குமார் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படி அந்த எப்படி டவல் எடுத்து மூஞ்சி துடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டாரு, அங்கேயே இறந்துட்டார். அதாவது அங்கே விழுந்த இடத்துல வந்து புனித் ராஜ்குமார் இறந்துட்டார். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அவருக்கு இல்லாத பணமா வசதியாக காசா எல்லாமே இருந்துச்சு. பட் வந்து ஆள் இறந்துட்டாருன்னும் போது என்ன செய்ய முடியும், இறந்தவங்களை நம்ம மீண்டு கூப்பிட்டு வரவே முடியாது. அதுதான் அது காரணம். என்ன அந்த நேரத்தில் சொன்னாங்க அப்படின்னா ஓவரா எக்ஸசைஸ் பண்ணாரு. ஓவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த ஃபிசிக் வந்து அது தாங்காது. உங்கள் உடம்புக்கு என்ன தாங்குமோ அதை தான் நம்ம கொடுக்கணும். அந்த எக்ஸசைஸ் அப்போ வேண்டாமா அப்படின்னா அப்படி இல்லை, எக்ஸசைஸ் வேணும். எக்ஸசைஸ் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. வாக்கிங் தேவை, கரெக்டான டயட் ஃபுட் தேவை, எல்லாமே தேவை. ஆனால் எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும். மாடரேட்டாக இருக்கிற வரைக்கும் இதுல எல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது. அந்த அளவை தாண்டும் போது இந்த மாதிரி பல சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி நம்ம வந்து ராணா அந்த பாகுபலியில் அவர் வில்லனா நடித்தப்போ அந்த ஃபிசிக்கை பார்த்தா அப்படி ஒரு ஆள், அதாவது அவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஃபிகராக இருப்பார். அதுக்கு அவரை தயார்படுத்தியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ தயார்படுத்தியிருப்பார்னா எப்படி தயார்படுத்த முடியும்? அவர் வந்து அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி கடுமையான எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம். இந்த உடம்பை கொண்டு வரணும்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம். புரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு தேவை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அளவோடு தான் இருக்கணும். ஓவராக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் கொடுத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். பல நேரங்களில் பல பேர் பண்ணுற தப்பு என்னென்னா டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறாங்க. கிட்னிக்கு ப்ரோட்டீன் தேவை, ஆனால் இப்போ கிட்னிக்கு ப்ரோட்டீன் வந்து ஓவர் ஆகும்போது அதுவே ஃபெயிலியராக முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிட்டாரா, இல்லை வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது சில ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அது ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், ஸ்டெராய்டு டேப்லெட் கொடுக்கலான்னு. அப்படி ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் ஸ்டெராய்டு டேப்லெட் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா புசுன்னு உடம்பு ஊதிரும். நம்ம பல நேரங்களில் பல பேரை பார்த்துருக்கலாம். ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் சாப்பிட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா உடம்பு பயங்கரமாக ஊதிரும். அந்த வகையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம அஜித் குமாரே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணம். அஜித் வந்து இப்போ முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பல தடவை பண்ணியிருக்காரு, பல விபத்துகளை சந்திச்சிருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பெயின் காண்டி பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க, ஸ்டெராய்டு டேப்லெட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது அந்த நோய்க்கு அது சாப்பிட்டா தான் அது குணமாகும். அதாவது டாக்டர்ஸ் எப்போ ஸ்டெராய்டோடைய அந்த கால் எடுப்பாங்க அப்படின்னா இனிமே வந்து வேற ட்ரீட்மெண்ட்டால் இது சரி பண்ண முடியாது அப்படின்னா தான் அந்த ஸ்டெராய்டு கொடுக்கலான்ற முடிவுக்கு வருவாங்க. ஸோ அதுக்குமே ஒரு அளவு இருக்குது, ஸ்டெராய்டுக்குமே ஒரு அளவு இருக்குது. அது அந்த அளவை தாண்டும் போது எப்படின்னா அதுவுமே ஆபத்து தான். ஸோ இதெல்லாம் அஜித் குமார் வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டதுனால தான், ஸ்டெராய்டு டேப்லெட் சாப்பிட்டதுனால தான் நடுவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெஃப்டியாக வந்துருப்பாருங்க. ரொம்ப வெயிட் போட்டு ஒரு மாதிரி புதன்னு இருந்தார் இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இதுதான். ஸோ எல்லாமே ஒரு அளவு தான்மா. எனக்கு தெரிஞ்ச ராணா வந்து அவருடைய உடம்பை அந்த படத்துக்காண்டி தயார் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் வந்த விளைவாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ
இவ்வளோ உடம்பு வந்து குறைஞ்சு, ஏன்னா அப்படி பார்த்த ஒரு ஆள், அவர் ஹைட்டுக்கும் அவரோட வெயிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு குறைஞ்சு ரொம்ப வந்து லீனானது தெரியுது அப்படியே. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் ஆகிற நிறைய நடிகர்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மெயின் ஆக்டர்ஸு. அதுக்கப்புறமா அவங்களுக்கான பட வாய்ப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க மீண்டு வரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவரோட சினிமா பயணம்ன்றது எப்படி இருக்கும்? திரும்பவும் படங்கள் வருமா? எப்போ அவர் வந்து உடல்நிலை சரியான பிறகுதான் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒன்று இருக்குல்ல சார், அது எப்படி பார்க்குறீங்க? ராணா கிட்னி ஃபெயிலியர்மா, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு. மாற்று கிட்னி, அதாவது நம்மளுடைய உறுப்பு அதை வந்து நீக்கிட்டு வேற ஒரு உறுப்பு, அது வேற ஒரு நபரோட உறுப்பு, அதை வாங்கி வந்து இரவலாக வாங்கி வந்து வச்சுருக்காங்கன்னும் போது அது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபங்க்ஷன் தான் பண்ணும். எப்போவுமே கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண பேஷண்ட்டு அவங்க பலவிதமான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும், லைஃப் லாங்காக அதை ஃபாலோ பண்ணணும். டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த 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 எம்எல் தான் தண்ணி குடிக்கணும், ஒரு நாளைக்கு வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கக்கூடாது, 1/2 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கக்கூடாது, காலையில் 11 மணிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 250 தண்ணி குடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு தான் மறுபடியும் 250 தண்ணி குடிக்கணும். இப்படிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு ஒப்பாத உணவுகளை எடுக்கக்கூடாது. பாதாம், முந்திரி, பிஸ்தா, முட்டை, இந்த மாதிரி பல டயட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தவிர்க்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி நோய் வந்துருச்சுன்னா அது வேறு வழியே இல்லை. அந்த பேஷண்ட்டு அவங்கள அடுத்து வந்து அவங்கள வந்து லாங்காக லைஃபை வந்து லீட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஸோ ராணா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இப்படி மல்டிப்புளாக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவருடைய உடல் நிலையில் அவர் இன்னுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு ஆபத்து வந்துருச்சு, அந்த ஆபத்துலேருந்து அவர் தப்பிச்சிட்டாரு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்களுக்கு எப்போ வேணாலும் வந்து இந்த சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்படலாம். எந்த நேரத்தில் வேணாலும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ராக் இன்ஃப்ளமேஷன், அதே மாதிரி லோவர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இது லோயர் ட்ராக்னா கொஞ்சம் ஈஸியாக குணப்படுத்தலாம். அப்பர் ட்ராக்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற உறுப்புகளில் இன்ஃபெக்ஷன் வரும், கிட்னிலெலாம் இன்ஃபெக்ஷன் வரும், அதெல்லாம் குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ ராணா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனை பார்த்தா இம்மீடியட்டாக அவர் வந்து படத்தில் நடிக்கிறது மற்ற விஷயங்களையெல்லாம் தவிர்த்துட்டு அவருடைய ஹெல்த்தில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஏன்னா வந்து எப்படின்னா, நீங்கள் எத்தனை கோடி பணம் வச்சுருந்தாலும், காசு, செல்வம், புகழ், பேர் என்ன வேணாலும் உங்ககிட்ட இருக்கலாம், எத்தனை லட்சம் கோடி வேணாலும் உங்ககிட்ட இருக்கலாம். ராணாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ராமன் நாயுடு அப்படின்னு ஒரு பெரிய தெலுங்கு ப்ரொடியூசருடைய பேரன், வெங்கடேசன் இருக்கார் இல்லையா நடிகர், அவருடைய மருமகன். ஸோ ஒரு பணம் அப்படின்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பயங்கரமான ஒரு செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்தவர். கிட்டத்தட்ட 4000-5000 கோடி சொத்துக்கு அதிபதி அவங்க தெலுங்குல. அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க அவ்வளோ பெரிய குடும்பம், ராணா குடும்பம். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இருந்தால் கூட பார்த்தீங்களா, இப்போ நோய் வந்துருச்சு இல்லை, இந்த நோய் வந்ததுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நமக்கு முதல்ல வந்து சொத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய உடம்பு தான். நம்மளோட உடம்பை கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் நம்ம அந்த பணத்தையோ, காசையோ, பங்களாவையோ, வீடியோ எதையுமே நம்ம அணிவிக்க முடியும். உடம்பை நம்ம கவனிக்காமல் விட்டு நம்ம அதில் தப்பாகிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு, கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா இது எதுவுமே இருந்து பிரயோஜனம் கிடையாது. அதுதான் அது மாதிரி வந்து இப்போ வந்து மெயினாக இது வந்து எப்படின்னா, நடிகர்கள் பல பேர் தவறு செய்கிறாங்க. விஷால் இதுக்கு ஒரு உதாரணம். விஷால் பார்த்தீங்கன்னா இந்த பாலா படம் அவன் இவனில் நடித்தார். அது ஒரு மார்கன் மாதிரி நடிக்கணும் அந்த கேரக்டரு. அதனால் என்ன பண்ணார், 2 கண்ணையுமே வந்து சர்ஜரி பண்ணார். அதாவது தைச்சிக்கிட்டார் 2 கண்ணையுமே. அப்படி கண்ணை இழுத்து தச்சிட்டாங்க, 2 பக்கமுமே தச்சிட்டாங்க. அதனால என்னன்னா மார்கன் மாதிரியே இருந்தார். அந்த படம் கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் டப்பிங் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த படத்தில் இனிமேல் ஒர்க் இல்லைன்னு வந்து தெளிவானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜரியை மறுபடியும் வந்து ரிமூவ் பண்ணார், அந்த தச்சதை மறுபடியும் ரிமூவ் பண்ணார். ஆனால் அவரால் வந்து அதுக்கப்புறம் வந்து நார்மலாக செயல்படவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரானிக் ஹெட்டேக், அதாவது கிரானிக் ஹெட்டேக்னா நீண்ட கால ஹெட்டேக், ஒத்த தலைவலி, அப்புறம் இந்த பக்கம் தலைவலிக்கிறது, கடுமையான தலைவலி, அதாவது ஹார்ட் கோர் பெயின். அந்த பெயின் எல்லாம் வந்துச்சுன்னா பேரே பண்ணக்கூடாது, அன்பேரபிள் பெயின் தலைவலிங்கிறது அவர் வந்து விஷாலுக்கு இருந்து. அதுக்கப்புறம் விஷால் வந்து நடிக்கிற படங்கள்ல எல்லாம் தொடர்ந்து சரியாகவே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவுடோர்லாம் விஷால் போனப்ப அந்த ரூம் விட்டே 2-3 நாள் விஷால் வெளியில் வராமல் இருந்திருக்காரு. வேணும்ட்டு பண்ணலை, அவரால் முடியல, அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. இது மொத்தத்தில் எப்படின்னா, இப்போ பொன்னம்பலம்னு ஒரு நடிகர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர சிக்காகி அவருக்கும் கிட்னி ஃபெயிலியர் தான், அவரும் வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எப்படின்னா அவரெல்லாம் ஃபைட்டர்னும் போது என்னென்னா, அந்த காலகட்டத்தில் இளமையாக இருக்கிற காலகட்டத்தில் உடம்பை புஷ்டிப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு 10 முட்டை, 20 முட்டை, 30 முட்டை, அப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு இருக்கும்போது அன்னைக்கு எங்கே இருக்கும்போது ஒன்றுமே பண்ணாது.
ஒன்றுமே பண்ணாது. அப்படியே உங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் ஹெஃப்டியாக இருப்பீங்க, ஃபிசிக்காக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. காலப்போக்கில் வயசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் நிறையா வரும். உங்களோட உடல் உறுப்புகளில் வந்து பலவிதமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் பொன்னம்பலம் பாதிக்கப்பட்டார். பல பேர் நம்ம இது வந்து எப்படின்னா இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் உதாரணம் சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த வகையில் நடிகர்களுக்கு முதல்ல வந்து புரிதல் வேணுமா. அதாவது வந்து சினிமா அப்படிங்கிறது என்னதான் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அல்டிமேட் இது வந்து இப்போ ஒரு பொய்யான ஒரு விஷயம் தான். ஸ்க்ரீன் தான், செல்லுலாட் தான். நீங்கள் அதில் நடிக்கிறீங்க, திரையில் நடிக்கிறீங்க, அது நிஜமாக போகிறதில்ல, அது உண்மையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு உங்களுடைய உழைப்பை போடணும், அந்த கேரக்டராக நீங்கள் மாறி நடிக்கணும், இது எல்லாமே ஓகே தான், தப்பு கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி வந்து இந்த மாதிரி ஓவர் எஃபர்ட்ஸ் எடுக்கிறது, அதாவது புனித் ராஜ்குமார் மாதிரி, இப்போ ராணா மாதிரி, விஷால் மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்காண்டி வந்து சில விஷயங்களை செய்ய போய் அந்த ஒரு படம் 6 மாதம் ஒரு வருஷம் அதுக்காண்டி போய் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து உங்கள் உயிரை பணைய வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் உங்களுடைய காலம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லாங் லைஃப், அதில் நீங்கள் வந்து ஹெவி சஃபரன்ஸ்குள்ளாக வேண்டியிருக்கும். பயங்கரமான கடுமையான ஒரு மன உளைச்சல், உடல் உளைச்சல் எல்லாமே உங்களுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். ஸோ இதை நம்ம தவிர்க்கணும். இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாகவே இருந்துட்டு இருக்கணுமா. எச்சரிக்கை, எந்த நேரத்துலையும் எச்சரிக்கை, எந்த நேரத்துலையும் பாதுகாப்பாகவே இருக்கணும். அந்த மாதிரி அந்த வகையில் வந்து 2 கிட்னி மாற்றிருக்கு. யாருக்கு? நம்ம ரஜினிகாந்த்க்கு 2 கிட்னி மாற்றினதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா 173, 174 அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தருக்கு நடக்கும். இது வந்து காட்ஸ் கிரேஸ், இது வந்து கடவுளுடைய அனுகிரகம் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 75 வயசாச்சு, கொஞ்சம் கூட அவருடைய ஆக்டிவிட்டீஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, உடல் இழைக்கல, எந்த சிக்கலுமே இல்லை. அவர் விறுவிறுன்னு நடக்கிறாரு, பேசுறாரு, போறாரு, வைக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. அது வந்து மேஜிக். அந்த மேஜிக் வந்து யாராவது ஒருத்தருக்கு நடக்கும், லட்சத்தில் ஒருத்தனுக்கு நடக்கும். இந்த மாதிரி மாற்று சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமும் நல்லா இருக்காங்க அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அது வந்து உடலை வந்து பாதிக்கும். அது பல பிரச்சனைகளை கொடுக்கும், பல பின்விளைவுகளை கொடுக்கும். அதனால் வந்து முதல்ல நடிகர்கள் வந்து நம்ம படத்தில் தான் நடிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே அவங்க எஃபர்ட் எடுத்துக்கூடாது. இப்போ கமலஹாசன்லாம் சரியான உதாரணமா. கமலஹாசன் எத்தனை கெட்டப் போட்டிருக்காரு. குருதி புனல்னு ஒரு படம் நடிப்பார், அபய் சண்முகின்னு ஒரு படம் நடிப்பார், தசாவதாரம்ல எத்தனை கேரக்டர் போட்டாரு. அதே மாதிரி சிற்பிக்குள் முத்துன்வாரு, மகாநதின்வாரு, அந்த குல்லாப்பு அபூர்வ சகோதரர்கள்வாரு, இது நம்ம அபய் சண்முகின்வாரு, எத்தனையோ கெட்டப்ல எத்தனையோ விதத்துல படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனா கமலஹாசனுக்கு எந்த பாதிப்பாவது வந்திருக்கா? காரணம் என்னன்னா அந்த படத்துக்கு தேவை, உழைப்புக்கு தேவை, போட்டிருக்காரு, நடிகனா போடுறாரு. ஆனா அது உடம்பை பாதிக்கிற அளவுக்கு கமலஹாசன் பண்றது இல்லை. அந்த புரிதல் கமலஹாசனுக்கு இருக்கு. அதனால கமலஹாசன் அந்த லிமிட்ல வந்து நின்று கரெக்டா பண்ணிட்டு போயிடுறாரு. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி நம்ம வந்து நீங்க அச்சீவ் பண்ணணும், சாதனை பண்ணணும், விருது வாங்கணும், கப்பு வாங்கணும், சிறந்த நடிகருடைய தேசிய விருது கிடைக்கலாம், சிறந்த நடிகருடைய மாநில விருது கிடைக்கலாம், என்ன வேணா கிடைக்கலாம். நீங்க இல்லைன்னா அதை வாங்குறதுக்கு, நீங்க இல்லைன்னா அதை வாங்கின அந்த விருதை சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு உங்களோட உடல் நல்லா இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அதனால இந்த புரிதல் நடிகர்களுக்கு வேணும். இனி வர நடிகர்களாவது இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். சினிமாவில் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு படத்துக்காக நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இவ்வளோ விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. சில பேர் வந்து கலர் டோனே மாறுறது வெயிலில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா வந்து விஷால் அவர்கள் மாதிரி செய்கிறது எல்லாமே சினிமா அவ்வளோ செய்ய வைக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அதை எப்படி பார்க்குறீங்க ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் பார்க்க? சினிமா வந்து எப்போவுமே மோகம்தாம்மா. சினிமானா மோகம்தான். அந்த சினிமா அது பார்க்குற ரசிகர்களுக்கும் வந்து மோகம்தான், அது நடிக்கிற நடிகர்களுக்கும் மோகம்தான், எல்லாருக்குமே மோகம்தான். அது ஒரு மோகமான உலகம். இன்னும் சொல்லப்போனால் மோகமான உலகம். ஆனால் மோகமான உலகத்தில் அதில் இருக்கிற முள் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு குத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வலியை உங்களால் தாங்கவே முடியாது. அது ரொம்ப நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி சொல்கிறது, அதாவது ஹாலிவுட் ஸ்டார் இருக்கார் இல்லையா, அர்னால்ட், அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டார். தெரியுமா உங்களுக்கு? அவரே பாதிக்கப்பட்டு அவருக்கே வந்து செட்பேக் வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து கடவுள் புண்ணியத்தில் அவர் ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டார். அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து படத்துக்காண்டி உங்களை நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறேன்னு எடுத்து உங்களுடைய உடம்பை கெடுத்துக்காதீங்க. உங்களுடைய உடம்பு தான் மூலதனம். நான் சொன்னதே தான், பணம் காசு பொருள் எது இருந்தாலும் உங்களுடைய மூலதனம் என்பது உடம்பு தான். அப்படின்னும் போது அந்த உடம்பை நீங்கள் பாதுகாத்துக்குங்க அப்படின்றத அவரே பேட்டியில் கொடுத்துருக்காரு. அவர் எப்படின்னா தெரிஞ்சு அனுபவப்பட்டு பட்டு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வந்து எப்படின்னா இயற்கையாக இறைவன் படைத்த படைப்புன்னு ஒன்று இருக்குல்லம்மா, அது வந்து அதுதான். இப்போ ஒரு வண்டி இருக்குது, ஒரு கார் இருக்குது, ஏதோ பிரச்சனை பண்ணுது அப்படின்னா அது வந்து நம்ம மெக்கானிக் ஷாப்பில் விட்றோம், அவன் பார்க்குறான் இந்த ஸ்க்ரூ சரியில்லை, இந்த நெட்டு சரியில்லை, இந்த ஆயில் மாற்றினா சரியாயிரும், இந்த ஆயில் லீக் ஆகுது, அதுன்னு சொல்லி சரி பண்ணிடலாம். உடம்பு அப்படி கிடையாது. அது வந்து மிஷினு.
நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையால் படைக்கப்பட்டது, இறைவனால் படைக்கப்பட்டது. அது நம்மளுடைய அந்த படைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த உலகத்திலேயே நம்மளுடைய படைப்பு தான் யாராலையுமே படிக்க முடியாது. மனித படைப்பு வந்து யாராலையுமே என்ன பண்ணாலும் படிக்க முடியாது. அத்தனை நுணுக்கமான விஷயங்களை உள்ளடக்கின ஒரு படைப்பு மனித படைப்பு. அதுக்கு அதுக்கு அது எவ்வளோ வந்து அதுக்கு வெயிட் கொடுக்கணுமோ அந்த வெயிட் தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஃபுட்டே வந்து நிறைய நீங்கள் வந்து சாப்பிட்லாம், நல்லது தான். ஒரு கேக்கு, இந்த பாதாம், பிஸ்தா, பிரியாணி எதுவாகட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? பாதிப்பு தான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். எப்போ சொன்னாங்க? இப்போ சொன்னாங்க, பல வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஸோ அதான் சாப்பாடு கூட வந்து அளவுக்கு மீறினா நஞ்சாகும். உடம்பை பார்த்துக்கணும். உடம்பை பார்த்துக்கிறதுல எக்ஸசைஸ் தேவை, டயட் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் அது அந்த அளவுக்குள்ளே தாண்டாமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பல பேர் இளைஞர்கள் ஜிம்மில் இறந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டெல்லாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் சாப்பிட்றாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் சாப்பிடவே கூடாது. நிறைய ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ரோட்டீன் ரிச் சாப்பிடுங்க, இது உங்களுக்கு பாடி கை வந்து ஆர்ம்ஸ் பயங்கரமாக பில்ட் ஆகும், அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த வயசு 18, 20, 23, 24 அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள கிளாமராக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள ஹெல்த்தியாக ஃபிட்டாக அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் கவரக்கூடிய அளவில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பெண்கள் கவரக்கூடிய அளவில் உடம்பு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க. ஸோ அது வந்து பல நேரங்களில் வந்து வினையாக முடிஞ்சிருது. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். நிறைய சினிமாவில் தொடர்ந்து ஒரு விஷயமா இப்படி வெளியே வந்துட்டே இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.